நேற்றுக்கு ஒரு தீர்ப்பு நீதிமன்றத்தால் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் வழங்கப்பட்டிருக்குது. அந்த தீர்ப்பில் குழந்தையை காக்க வேண்டிய ஒரு தாயே அந்த குழந்தைகளை 2 குழந்தைகளை கொண்டிருக்காங்க. இதுக்காக தான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. நீங்கள் சாகும் வரை, உன்னுடைய உயிர் உள்ள வரை நீ சிறைச்சாலையிலேயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி காலகட்டத்துக்கு இந்த தவறான ஒரு பழக்க வழக்கங்களில் ஏற்பட்டு அதுக்கு குழந்தைங்க இடையூறாக இருக்குதுங்கிறதுக்காக அந்த குழந்தைகளையே ஒன்றும் அறியாத அந்த குழந்தைகளையே கொண்டுடுறாங்க. ஒரு சில நிமிடங்களுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு சின்ன சஞ்சலத்துக்கு நாம் பெற்றெடுத்து பாசமாக பார்த்துக்கிட்ட அந்த குழந்தைகளுக்கு என்ன கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் அந்த குழந்தையை கொண்டுடுறாங்க. இன்றைக்கி அந்த குழந்தையுடைய எதிர்காலம், அந்த குழந்தையுடைய எல்லாமே போயிடுச்சு. இவங்களுடைய எதிர்காலமும் பாதிக்கப்படுது. அதனால் நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக்காங்க, நல்லவர்களோடு சேருங்க. தவறான ஒரு வழியில் போய் இதை போல் ஒரு சிக்கலில் மாட்டி தன்னுடைய வாழ்க்கையே இழந்துடாதீங்க. அதனால் வரக்கூடிய காலங்கள்லேயும் சரி, எல்லாருமே நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்துக்காங்க. ஒரு மனிதனுக்கு தனி மனித ஒழுக்கமே மிக மிக சிறப்பானது. அதை கடைபிடிங்க.